ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய அறிவியல். ஓகேவா? ஸோ அதில் இம்பார்ட்டண்ட் யூனிட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து வெப்பம் மற்றும் வெப்பநிலை, அப்புறம் செகண்ட் யூனிட்டு மின்னோட்டவியல் அப்படிங்கிற 2 பாடம். முக்கியமான லைன்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வெப்பம் மற்றும் வெப்பநிலை. ஓகேவா? இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலின் மதிப்பு தான் வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சராசரி இயக்க ஆற்றல் ஒன்றும் கிடையாது. ஒரு இரும்பு குண்டு ஒன்று இருக்குது. இரும்பு குண்டை வந்து நல்ல ஹீட்டு, அதிகமான ஹீட்டை வந்து அது மேலே கொடுக்குறோம். அதிகமான வெப்பத்தை அது மேலே கொடுக்கும்போது அந்த மூலக்கூறுகள் எல்லாம் சேர்ந்தது தானே ஒரு பொருள். அப்போ அந்த ஹீட்டு அந்த இரும்பு குண்டில் இருக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எல்லாமே அதிர ஆரம்பிக்கும். ஓகேவா? அந்த அதிர்வு, அந்த இயக்க ஆற்றலோட மதிப்பு தான் வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அணுக்கள் எவ்வளவு வேகமாக இயங்குகின்றன, வெப்பநிலையானது ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் எவ்வளவு வேகமாக இயங்குகின்றன என்பதோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெப்பநிலையின் அலகுகள் அப்படின்னு பார்க்கும்போது செல்சியஸ் இருக்குது, ஃபாரன்ஹீட் இருக்குது, கெல்வின் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று செல்சியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரியும், 0 டிகிரி செல்சியஸ், 90 டிகிரி செல்சியஸ் அப்படின்லாம் யூஸ் பண்ணுவோம். அதனுடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா சென்டிகிரேடு அப்படின்னு சொல்லலாம். சென்டிகிரேடு அப்படிங்கிற வார்த்தை தான் அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செல்சியஸ் அப்படின்றது மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபாரன்ஹீட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரன்ஹீட் அலகுன்றது நமக்கு எஃப் அப்படி ஏன்னா ஃபாரன்ஹீட்டுங்கிறது எஃப்ல தானே ஆரம்பிக்குது. ஸோ எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிக்கிறோம். அதே மாதிரி கெல்வின் அப்படின்னு பார்க்கும்போது கே. ஓகேவா? வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு வந்து கெல்வின் அப்படின்றத மறந்துடாதீங்க. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யூனிட்டு, அதனுடைய அலகு என்ன வெப்பநிலைக்கு அப்படின்னா கெல்வின். ஓகேவா? ஸோ அடுத்தது வேறு என்ன பாயிண்ட்டு முக்கியமாக கொடுத்துருக்காங்கன்னா, பேலன்ஸ் உள்ளதுன்னா நீங்கள் சும்மா படித்து மட்டும் விட்டுறலாம், எதையுமே குறிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெப்பநிலை மானி அப்படின்னா வெப்பநிலையினை அளக்க பரவலாக பயன்படுத்தப்படும் கருவி தான் வெப்பநிலை மானி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெப்பநிலை மானி, இந்த வாயில் நமக்கு எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்பநிலை மானி வாயில் வைப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி வெப்பநிலை மானிகளெல்லாம் பாதரசம் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏன் பாதரசம் அல்லது ஆல்கஹால் வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஓகேவா? பாதரசமும் யூஸ் பண்ணுறாங்க, ஆல்கஹாலும் யூஸ் பண்ணுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, எவ்வளவு வெப்பநிலைகளில் மாற்றம் ஏற்பட்டாலும் அவை திரவ நிலையிலேயே தொடர்ந்து காணப்படுது. இப்போ உதாரணத்துக்கு ஐஸ் கட்டி இருக்குது, அதில் போய்ட்டு நம்ம நெருப்பை காமிக்கும்போது அது தண்ணியாக மாறி போயிடுதில்ல, அதோட நிலை அப்படிங்கிறது மாறிடுதில்ல. கட்டியாக இருக்கக்கூடிய ஐஸ் கட்டி என்ன ஆகுது அப்படின்னா தண்ணியாக போயிடுது. ஓகேவா? அதே மாதிரி கற்பூரத்தை கொளுத்துறோம், ஆவியாக போயிடுது. ஆனால் இந்த இதில் வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டாலும் திரவமாக தான் இருக்குது. வெப்பநிலை கொடுத்ததுக்கு அப்புறமும் அது திரவமாக தான் இருக்குது. அதனால தான் அதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரி கன அளவில் வந்து மாற்றத்தினே ஏற்படுத்தும். வெப்பம் கொடுக்கும்போது கன அளவில் மாற்றம் ஏற்பட்டு அதனுடைய பருமன் வந்து விரிவடைஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா, வெப்பம் எவ்வளவு வந்து நம்ம கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு உயர்வு அப்படிங்கிறது அதில் இருக்கும். ஓகேவா? அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ வெப்பம் வந்து நம்ம உடம்புல எவ்வளோ ஜுரம் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு கணக்கு பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாதரசத்தின் பண்புகள் என்னென்ன அப்படின்னா, பாதரசம் சீராக விரிவடைகிறது. ஓகேவா? அதே மாதிரி ஒளி ஊடுருவாதது மற்றும் பளபளப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒளி வந்து பாதரசத்துக்குள்ளே ஊடுருவாது, அதே மாதிரி பார்க்குறதுக்கு பளபளப்பாக இருக்கும். ஓகேவா? இது கண்ணாடி குழாயில் ஒட்டாது, முக்கியமாக ஒட்டுருந்துச்சுன்னா என்ன ஆகும், வேல்யூ வந்து கரெக்டாக நம்ம வாயில் வந்து எவ்வளோ ஜுரம் வைக்கிதுன்னு நம்ம வாயில் அதை வைக்கும்போது கரெக்டாக வந்து பாதரசம் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ அளவுன்றதை காட்டாது. ஏன்னா ஒட்டிக்கிட்டுனா அப்படி காட்டும். ஓகேவா? ஆனால் இது வந்து ஒட்டாதுங்கிறது தான் சரியானது. இது வெப்பத்தினை நன்கு கடத்துறதுனால தானே நம்ம உடம்புல ஹீட்டு இருக்குன்றதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து இது அதிக கொதிநிலையும் 357 டிகிரி செல்சியஸ். பாருங்கள், 100 டிகிரி செல்சியஸே எவ்வளோ ஹீட்டாக இருக்கும்னு நமக்கு தெரியும். இந்த பாதரசங்கிறது அதனுடைய அதிக கொதிநிலை வந்து 357 டிகிரி செல்சியஸாம். ஓகேவா? அதே மாதிரி குறைந்த உறைநிலை அப்படிங்கிறது -39 டிகிரி செல்சியஸாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து உறையக்கூடிய தன்மை அதுகிட்ட இருக்குது. -39 டிகிரி செல்சியஸ். அதே வந்து அது கொதிநிலை எவ்வளோ சொல்கிறாங்க, 357 டிகிரி செல்சியஸ் சொல்கிறாங்க. பாருங்கள், 3, 5, 7 எல்லாமே ஒற்றைப்படை நம்பர். 3க்கு அப்புறம் 4 விட்டுருங்க, ஏன்னா 4 இரட்டைப்படை நம்பர். 3, 5 அதுக்கப்புறம் 7. ஓகேவா?
அதே மாதிரி 3 ஓகேவா 3 டிகிரி செல்சியஸ் -39 டிகிரி செல்சியஸ்ங்கிறது உறைநிலை, 357 டிகிரி செல்சியஸ் 357 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது கொதிநிலை. ஓகேவா. அதுக்கப்புறம் ஆல்கஹாலின் பண்புகள். ஆல்கஹால் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். பாதரசத்தை விட ஆல்கஹால் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். -100 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான உறைநிலையம். ஓகேவா. -100 டிகிரி செல்சியஸ்னாலே எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அதுக்கும் கம்மியாக தான் உறைநிலை இந்த ஆல்கஹாலுக்கு உண்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி இதனை அதிக அளவிற்கு வண்ணமூட்ட முடியும். அதனால் கண்ணாடி குழாய்க்குள் இந்த திரவத்தினை தெளிவாக காண முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிக்காக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மருத்துவ வெப்பநிலைமானி. மருத்துவ வெப்பநிலைமானி அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பெண்டு ஒன்று இருக்குது தெரியுதா, வளைவு. ஸோ அதுதான் வந்து குறுகிய வளைவு. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வாயில் வந்து இந்த வெப்பநிலைமானியை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வச்சுருக்கும்போது அது பாதரசம் விரிவடைஞ்சு என்னாகும், அதனுடைய மட்டம் வந்து அப்படியே மேலே போகுமா. மேலே போனது உடனே கீழே வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த பெண்டு அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஃபாரன்ஹீட் அளவீடானது செல்சியஸ் அளவீட்டினை விட நுட்பமானது. ஓகேவா. அந்த காரணத்தினால தான் உடலின் வெப்பநிலையானது ஃபாரன்ஹீட்டில் அளக்கப்படுது. மருத்துவ வெப்பநிலைமானியானது குறைந்தபட்ச வெப்பநிலையாக 35 டிகிரி செல்சியஸ் அல்லது 94 டிகிரி ஃபாரன்ஹீட்லையும் சொல்கிறாங்க, செல்சியஸ்லையும் சொல்கிறாங்க. ஓகேவா. அந்த வெப்பநிலையையும் அதிகபட்ச வெப்பநிலையாக செல்சியஸில் 42 டிகிரி செல்சியஸ் அல்லது 108 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அளக்கக்கூடியது. 108 டிகிரி ஃபாரன்ஹீட்லாம் இருந்துச்சுன்னா இதில் தான் போவாங்க, 108 தானே போவாங்க. ஸோ அதை வச்சு கூட ஜஸ்ட்டு ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம். வேறு என்ன இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன் வந்து பாதரசம் அப்படின்றதுலாம் அதில் என்ன யூஸு, திரும்பவும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் ஆய்வக வெப்பநிலைமானி. ஆய்வக லேபில் யூஸ் பண்ணுறது. அதனுடைய குறைந்தபட்சம் அதிகபட்சம் எவ்வளவு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. -10 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி அதிலிருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரையிலான அளவுகோலினை அது கொண்டுள்ளது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி பாக்கியுள்ள எதுவுமே நமக்கு தேவைப்படாது. இவ்வளோ டேட்டா நம்ம பார்த்தோம்ல, அதே டேட்டா தான் அந்த பாக்ஸ்குள்ளே வரும். ஜஸ்ட்டு நீங்கள் படிச்சுட்டு விட்டுருங்க. மனிதர்கள் வெவ்வேறு உடல் வெப்பநிலையினை பெற்றுள்ள போதிலும் அவர்களின் சராசரி உடல் வெப்பநிலைன்னு ஒன்று இருக்கும்ல, ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். 37 டிகிரி செல்சியஸ். மனித உடலின் சராசரி வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னா 37 டிகிரி செல்சியஸ். அதுவே ஃபாரன்ஹீட்டில் தான் ஆப்ஷனில் இருக்குன்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்றத சொல்லணும். அதே மாதிரி வேலை செய்கிறோம் அப்படின்னா பாடியோட ஹீட் அதிகமாகும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும். இவங்க சொன்னது சராசரி உடல் வெப்பநிலை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதே மாதிரி அங்கே தான் பார்த்தோம்ல செல்சியஸு, ஃபாரன்ஹீட்டு, கெல்வினு, அதே தான் இங்கேயும். கிரேக்க மொழியில் செல்சியஸுக்கு சொல்கிறாங்க. ஓகேவா. சென்டிகிரேட் அப்படின்ற இன்னொரு பேரும் அதுக்கு இருக்குது தானே. அப்போ கிரேக்க மொழியில் சென்டம் என்பது 100 என்ற மதிப்பினையும், கிரேட்டஸ் என்பது படிகள் என்பதனையும் குறிக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபாரன்ஹீட் அளவீடு முறை அப்படின்னா மனித உடலின் வெப்பநிலையினை அளக்க ஃபாரன்ஹீட்டுன்றது பொதுவாக பயன்படுத்தப்படுது. ஓகேவா. கண்டுபிடிச்சது யாருன்னா கேப்ரியல் ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறவர். அவங்களோட பேர் தான் வச்சுருக்காங்க. கெல்வினு, ஃபாரன்ஹீட்டு, செல்சியஸுங்கிறதெல்லாம் பேர் தான். ஓகேவா. இது வந்து பார்த்தோம் நமக்கு தண்ணி இதுக்கு தெரியும். செல்சியஸில் வந்து எவ்வளோனா 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம சொல்லுவோம். 0 டிகிரி செல்சியஸில் உறைநிலையும், கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. ஃபாரன்ஹீட்டில் எது குறைந்தபட்சம் எது அதிகபட்சம் அப்படின்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது உறைநிலை. அதுவே 212 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது நீரோட கொதிநிலையை ஃபாரன்ஹீட்டில் சொன்னோன்னா அப்படி தான் சொல்லணும். ஓகேவா. அதாவது 212 டிகிரி ஃபாரன்ஹீட்டுங்கிறது செல்சியஸில் 100 மாதிரி. அதே மாதிரி இங்கே 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டுங்கிறது செல்சியஸில் 0 மாதிரி. ஓகேவா. அடுத்தது கெல்வின் அளவீட்டு முறை. அதே மாதிரி இதை கண்டுபிடிச்சது யார், கெல்வின் தான். ஓகேவா. அதேமாதிரி பெரும சிறும வெப்பநிலைமானின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நாளின் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையினை அளக்க பயன்படும் வெப்பநிலைமானி. ஒரு நாளோட அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் அந்த வெப்பநிலையை அளக்க பயன்படும் வெப்பநிலைமானியானது பெரும சிறும வெப்பநிலைமானி என அழைக்கப்படுகிறது அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலா வந்து முக்கியம். எப்படி செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட் மாற்றுறது, கெல்வினுக்கு எப்படி மாற்றுறதுன்றதெல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே தான் எவ்வளோ நேரம் அங்கே பார்த்த டேட்டா தான். நீரின் கொதிநிலை செல்சியஸ் அப்படின்னா 100. அதே உறைநிலையை 0ன்னு சொல்லுவோம். மனித உடலின் சராசரி வெப்பநிலையை 37 டிகிரி செல்சியஸ்னு சொல்லலாம். ஃபாரன்ஹீட் லைனை பாருங்கள். 212ங்கிறது கொதிநிலை, டிகிரி ஃபாரன்ஹீட் அது. ஓகேவா. அதுமாதிரி 32ங்கிறது உறைநிலை, மனித உடலின் சராசரி வெப்பநிலை 98.6. அதுக்கப்புறம் கெல்வினில் பாருங்கள். கொதிநிலை 373.15 கெல்வின். அதுவே உறைநிலை அப்படின்னா 273.15. 273ஓட ஒரு 100 கூட்டிக்கோங்க. 273.15ஓட 100 கூட்டிக்கிட்டிங்கன்னா 373.15. ஓகேவா. அப்படியே தான் வரும். அதே மாதிரி மனித உடலின் சராசரி வெப்பநிலை அப்படின்னா 310.15
கெல்வினில். ஓகேவா. வேறு என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்த தெரிஞ்சுக்கோங்க. தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னா எவ்வளோன்னு கேட்பாங்க. -273.15 டிகிரி செல்சியஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க நிறைய டைம். ஏன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் அது, பார்த்துக்கோங்க. இதில் என்ன இந்த கதை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். உலகின் பெரும்பான்மையான மனிதர்கள் அன்றாட வாழ்வில் வெப்பநிலைகளை அளக்க செல்சியஸ் அளவீட்டு முறையினை பயன்படுத்துகின்றனர். கெல்வின் அளவீட்டு முறையானது தனிச்சுழி அளவீட்டு முறை மட்டுமல்ல. 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டால் 1 கெல்வின் வெப்பநிலை மாறுபாடு ஏற்படும் வகையில் கெல்வின் அளவீட்டு முறை வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஃபுல்லாக கதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுவும் நமக்கு பாயிண்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் கிடையாது. ஓகேவா. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நினைவில் கொள்க. இந்த யூனிட்ன்றது ஓவர். இந்த யூனிட்டு ஓவர். இவ்வளோ தான் முக்கியமான பாயிண்ட் அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. முக்கியமாக படிச்சிருங்க. ஓகேவா. யூனிட் வந்து 10 பேஜ் 12 பேஜ் இருந்தாலும் நமக்கு எவ்வளோ தேவை, அதில் இருக்கிற ஒரு 20 பாயிண்ட் இருந்தாலே போதும். ஏன்னா அந்த 20 பாயிண்ட்டுங்கிறதான் நமக்கு எங்கே கேட்க போகிறாங்க அப்படின்னா எக்ஸாம்லேயே அதான் கேட்க போகிறாங்க. ஓகேவா. அடுத்த யூனிட்டு மின்னோட்டவியல். கரண்ட்டு என்ன தான் கரண்ட்டில் இருக்குது அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க. 1899ஆம் ஆண்டு முதலாக இந்தியாவில் மின்சாரம் பயன்பாட்டுக்கு வந்தது 1899. மேக்ஸிமம் சயின்ஸை பொறுத்தவரை இயரை வச்சு கொஷின் கேட்க மாட்டாங்க. அதனால் அதெல்லாம் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அணு அப்படின்னு எடுக்கும்போது அணுவின் மையப்பகுதியானது உட்கரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அணுவோட மையக்கரு என்ன, உட்கரு தானே. உட்கரில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். உட்கருக்குள்ளே இருக்கிறது 2 தான். ஒன்று புரோட்டானு, இன்னொன்று நியூட்ரானு. சரி, எலக்ட்ரானுன்னு ஒன்று படிச்சிருப்போம்ல, அது எங்கே இருக்கும்னா வெளியில் சுற்றிக்கிட்டு இருப்பார். அவர் வந்து வாட்ச்மேன் மாதிரி வெளியில் சுற்றிக்கிட்டு இருப்பார். புரோட்டான் அப்படின்னாலே நேர்மின் சுமை. ஓகேவா. புரோட்டான் அப்படின்னாலே அது பாசிட்டிவ். ஓகேவா. நியூட்ரான் அப்படின்னாலே அது வந்து மின்சுமை அற்றது. எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ். ஓகேவா. எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசுவான். எப்போ பார்த்தாலும் அப்படின்னா லெட்ரு எப்போ பார்த்தாலும் அப்படின்றத வச்சுக்கோங்க. நெகட்டிவாகவே பேசுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். புரோட்டான் அப்படின்றது பாசிட்டிவ், பவர் வருதா. ஸோ அதனால் ப்ளஸ் அப்படின்றது கூட ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஓகேவா. புரோட்டான் வந்து பாசிட்டிவ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ். நியூட்ரான் அப்படின்னா மின்சுமை அற்றது. பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது என்னென்னா உட்கருவை சுற்றி எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் வாட்ச்மேன் மாதிரி சுற்றி வர்றது யார், எலக்ட்ரான். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க. ஓரலகு கூலும் என்பது தோராயமாக அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க 6.242 6.242 இன்ட்டு 10⁻18 புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களுக்கு சமம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மின்னோட்டத்தோட குறியீடு என்ன, ஐ அப்படின்ற ஒரு லெட்டரை வச்சு குறிக்கலாம். வேறு என்ன அப்படின்னா ஓகே, எலக்ட்ரான்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு எலக்ட்ரான்களின் ஓட்டம் உண்மையில் மின்கலத்தின் எதிர்முனையிலிருந்து நேர்முனை வரை நடைபெறுகிறது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரான் ஓட்டம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன, எதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஓகே, மரபு மின்னோட்டம் எலக்ட்ரான்களின் ஓட்டத்துக்கு எதிர் திசையில் அமையும்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்செல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமானது. அந்த மின்னோட்டம் அப்படின்றத அளவிடக்கூடிய கருவி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அம்மீட்டர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. மின்னோட்டத்தை அளவிடும் கருவி அப்படின்னா அம்மீட்டர். அம்மீட்டர் ஆனது இந்த மின்னோட்டம் அளக்குற அந்த லைனில் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா தொடர் இணைப்பு, சீரியஸ் கனெக்ஷன், தொடர் இணைப்பில் தான் இணைக்கப்படணும். அவங்க ஆப்ஷனில் என்ன வைப்பாங்க, பக்க இணைப்புன்னு வச்சுருவாங்க, பேரலல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சீரியஸ் கனெக்ஷன் தான், தொடர் இணைப்பில் தான் இணைக்க வேண்டும் அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்த பாக்ஸுன்றது என்னன்றது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்தது மின்னழுத்த வேறுபாடு. ஸோ அதுதான் வந்து வோல்ட் அப்படிங்கிறது. இரு புள்ளிகளுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாடு என்பது ஓரலகு மின்னூட்டத்தை ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு நகர்த்த தேவைப்படும் ஆற்றலின் அளவு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மின்னழுத்த வேறுபாட்டின் அளவு அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் வோல்ட்டு. ஓகேவா. வோல்ட் என்ற வார்த்தை மின்னழுத்த வேறுபாட்டின் அளவீடு. மின்னழுத்த வேறுபாடு, மின் அழுத்தம் இருக்கு இல்லையா, மின்னோட்டம் அப்படின்னா அம்மீட்டர் பார்த்தோம். அதேமாதிரி மின் அழுத்தம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வேறுபாட்டோட அளவீடு வந்து வோல்ட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மின்னோட்டமானது நீரோட்டம் போல் அதிக மட்டத்தில் அதாவது அதிக மின்னழுத்த மட்டத்திலிருந்து குறைந்த மின்னழுத்த மட்டத்தை நோக்கி பாயும். எங்கே அதிகமாக இருக்கோ அங்கேருந்து எங்கே கம்மியாக இருக்குதோ அந்த திசையை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு வோல்ட். அதே மாதிரி 2 புள்ளிகளுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாட்டை வோல்ட் மீட்டர் அப்படின்ற கருவியை கொண்டு அளவிடலாம். மின்னழுத்த வேறுபாடுனாலே வோல்ட்டு தான். எந்த மீட்ரு, வோல்ட் மீட்ரு, அவ்வளோதான். வேறு என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா ஓகே, மின் தடை, இந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம்ல, எப்படின்னா
இந்த சின்ன சின்ன சர்க்யூட் போர்டில் பார்க்கலாம் 1K ரெசிஸ்டர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. மின்தடையோட சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யூனிட் எஸ்ஐ அலகு என்னென்னா ஓம். ஓகேவா. அதே மாதிரி மின் கடத்து திறன் இது ரொம்ப முக்கியம். சிக்மா அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கிறாங்க. அது ஒரு கிரேக்க எழுத்து. மின் கடத்து திறனின் அலகு அப்படின்னு பார்க்கும்போது சீமன்ஸ் பர் மீட்டர் S/M அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின் கடத்து திறன் அப்படின்னா என்னென்னா கடத்தி ஒன்றின் மின்னோட்டத்தை கடத்தும் திறன் அளவு அந்த கடத்தியின் மின் கடத்து திறன் அல்லது தன் மின் கடத்து திறன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு செம்பு கம்பி ஒன்று இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடிய திறன் இருக்குது. ஸோ அதுதான் மின் கடத்து திறன். அதோட மின் கடத்து திறன் அப்படிங்கிறத சீமன்ஸ் பர் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம குறிக்கணும். ஓகேவா. அதே மாதிரி என்னென்னா ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சீமன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த கடத்து அப்படின்னு வந்திருக்குல்ல, இந்த மேக்ஸிமம் இந்த திரைப்படங்கள் சினிமாவிலலாம் கடத்தல்காரங்களாம் யாரங்க காட்டுறாங்க, மென்ஸை தாங்க காட்டுறாங்க. அதான் மென்ஸு. ஜஸ்ட்டு ஒரு ஐடியா தான், மறந்துடக்கூடாது, அந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். மின்தடை எண் அப்படின்னா அதை ரோ அப்படின்ற ஒரு வார்த்தையால் குறிக்கிறாங்க. சாரி, அந்த ஒரு எழுத்தால் குறிக்கிறாங்க, கிரேக்க எழுத்து தானே. அதே மாதிரி மின்தடை எண்ணின் எஸ்ஐ அலகுங்கிறது ஓம். ஓகேவா, மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதையும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மின்தடை வெள்ளிக்கு எவ்வளவு, தாமிரம் எவ்வளவு, துண்டாக்கப்பட்ட தாமிரம் இது அலுமினியம். ஏன்னா இவ்வளோலாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு தெரியலை. ஆனாலும் என்ன பண்ணலாம், 10⁸ எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. அதே மாதிரி மின் கடத்து திறனில் 10⁷ அப்படிங்கிறது காமனாக இருக்குது. இங்கே பாயிண்ட்டுக்கு உள்ளதுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோன்னா 1.5 1.6 1.7 2.8 அப்படி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஏன்னா அது 8 9 2 3 டிஜிட்லாம் வேணாம், 2 டிஜிட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 1.5 × 10⁻⁸ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா, ஏன்னா அந்தளவுக்குலாம் வந்து நமக்கு மாற்றியெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. ஓகேவா. வேறு என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, பேட்டரியை பற்றி கொடுத்துருப்பாங்க. பேட்டரியை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரைமரி பேட்டரின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று செகண்டரி பேட்டரி. அதாவது முதன்மை மின்கலன், துணை மின்கலன். இப்போ முதன்மை மின்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா தூக்கி போட வேண்டியதான். வீட்டில் டிவி ரிமோட் யூஸ் பண்ணுறோமா, ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம், பவர் போயிடுச்சு அப்படின்னா தூக்கி குப்பையில் தான் தூக்கி போடணும். அதுவே துணை மின்கலம் அப்படின்னா பேட்டரி, அதாவது நம்ம சார்ஜ் போடுற பேட்டரி இருக்குல்ல, அது என்ன பண்ணுறோம், ட்ரிம்மர் இருக்குது, மொபைல் இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணுறோம், சார்ஜ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அது துணை மின்கலன் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ஜ் பண்ண முடிஞ்சால் துணை மின்கலன், யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டால் அது முதன்மை மின்கலன். ஓகேவா. இதையும் அதே தான் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான். முதன்மை மின்கலனிற்குள் நடைபெறும் வேதிவினையானது ஒரு மீளா வினை. ஓகேவா. அதனால் தூக்கி போட வேண்டியதான். இவைகளை மீண்டும் மின்னேற்றம் செய்ய முடியாது. சிறிய டேப் ரெக்கார்டர்கள், சைக்கிள் பொம்மைகள், அந்த சின்ன சின்ன பேட்ரி அதெல்லாம் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எளிய வோல்டா மின்கலன், டேனியல் மின்கலன், லெக்லாஞ்சி மின்கலன் மற்றும் உலர் மின்கலன் அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. துணை மின்கலன் அப்படின்னா, அதாவது துணை மின்கலனில் நடைபெறும் வேதிவினை வந்து ஒரு மீள்வினை, திரும்ப சார்ஜ் பண்ண முடியும், அதாவது மீண்டும் மின்னேற்றம் செய்ய முடியும். இவை மொபைலு, கேமரா, கணினி, அவசர விளக்குகள், ஸோ அதிலலாம் இருக்குது. இதுக்கு உதாரணமாக காரிய அமில சேமக்கலன், எடிசன் சேமக்கலன், நிக்கல் இரும்பு சேமக்கலன், ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முதன்மை மின்கலன், அதில் உலர் மின்கலன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதில் கொஸ்டினே கிடையாது. இந்த முதன்மை மின்கலன்களை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதாவது ஏய் சுக்கியோ. ஏய் நீ தான் பேட்டரியை கண்டுபிடிச்சியா, நீ தான் முதல்ல பேட்டரியை கண்டுபிடிச்சியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏய் நீ தான் முதல்ல அப்படின்றது முதன்மை, ஏன்னா முதன்மை ப்ரைமரி தானே, நீ தான் முதல்ல பேட்டரியை கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு அந்த ஃப்ளோவிலே படிச்சிடணும். முதன்மை மின்கலனை கண்டறிந்தவர் ஏய் சுக்கியோ அப்படின்னு படிக்கக்கூடாது. ஏய் நீ தான் ஃபஸ்ட்டு பேட்டரியை கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போயிடணும். 1887 ஜப்பான் நாட்டை சேர்ந்தவரான். ஓகேவா. ஸோ அடுத்தது மின்கல அடுக்குனா என்ன, சுற்றில் எலக்ட்ரான்களின் ஓட்டத்தை உருவாக்கவல்ல வேதிவினைகளை உருவாக்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களின் தொகுப்பு. என்ன அப்படின்னா தொகுப்பு தானே, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டது அப்படின்னா மின்கல அடுக்கு அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி இதில் இதெல்லாம் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகேவா. வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சுற்று வரைபடம், மின்சாதனம், இதிலலாம் எதுவுமே இல்லை. மின் சுற்றின் வகைகள்னு பார்க்கும்போது தொடர் இணைப்பு சுற்று, தொடர் இணைப்பு சுற்றுன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 3 டைப்பு இருக்குது. எளிய மின் சுற்று, தொடர் இணைப்பு சுற்று, பக்க இணைப்பு சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து தொடர் இணைப்பு கொடுத்துருக்காங்க. தொடர் இணைப்புன்றது எப்படி இருக்கும், ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸை தெரிஞ்சுக்கலாம். நமது உடலில் இயற்கையாக உருவாகும் மின் சைகைகளின் துளங்களாக அனைத்து தசைகளும் இயங்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பாக்ஸில் இருக்குதுன்னு படிக்கிறோம், அவ்வளோதான். தொடர் இணைப்புங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, மின் விளக்குகள் எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா தொடராக இணைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி தொடராக லைனாக சீரிஸ் கனெக்ஷனாக இருக்கும்.
அதுவே பேரலல் கனெக்ஷன் ஒன்று இருக்குது, பக்க இணைப்பு சுற்று அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பக்கவாட்டில் இணைக்கப்பட்டிருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து தொடராக இல்லைல்ல, அதாவது பேரலல் கனெக்ஷனாக இருக்குது பாருங்கள். அது வந்து லைனாக அப்படியே கனெக்ட் பண்ணியிருந்தாங்க, இது பேரலாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பக்க இணைப்பு சுற்று. நமக்கு வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம வீட்டிலலாம் வந்து எந்த மாதிரி இணைப்பு சுற்று வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னா, வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா பக்க இணைப்பு சுற்று அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதேமாதிரி கடத்திகளில் எல்லா உலோகங்களிலும் ஓகேவா, கடத்திகளில் ஒரு குறிப்பிட்ட அணுக்களோடு ஒன்று அமையாத பல துகள்கள் அங்கும் இங்குமாக உலோகங்களில் சுற்றி கொண்டிருக்கும். அணுக்களோடு ஒன்றமையாத ஓகே, அது கூட ஒன்றாக தான் ஓகேவா, ஒன்றமையாத பல துகள்கள் அங்கும் இங்குமாக உலோகங்களில் சுற்றி கொண்டிருக்கும். ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்க, அப்போ நீ உன் பேர் என்ன, உன் பேர் கட்டுப்பாடு இல்லாத கட்டுரா மின்னோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சுருவோமா. கடத்திகள் தான் எல்லா உலோகத்துலேயும் வந்து பார்த்தோம்னா அணுக்களோடு எதுவுமே ஒன்று சேராமல் நிறைய தூள் வந்து இங்கே அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டுப்பாடே வேணாமா, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கட்டுரா மின்னோட்டம். மின்னோட்டம் கிடையாது, மின்னூட்டம் அப்படின்ட்டு சும்மா படிப்போம், என்ன பெரிய சயின்ஸு. அப்புறம் குறுக்கு மின் சுற்று. உன் வீட்டு அருகில் அமைந்திருக்கும் மின்கம்பங்களில் சில நேரங்களில் உருவாகும் தீப்பொறியை நீ கண்டு இருக்கிறாயா? அந்த மின்சார தீப்பொறி உருவாக காரணம் உனக்கு தெரியுமா? இது மின்பாதையில் ஏற்படும் குறுக்கு மின் சுற்றினால் உருவாகிறது. குறுக்கு மின் சுற்று அப்படிங்கிற வார்த்தையை அன்லைன் பண்ணிக்கோங்க. குறுக்கு சுற்று என்பது இரு மின்னோட்டம் செல்லும் கடத்திகளுக்கு இடையே ஏற்படும் மிக குறைந்த மின்தடையினால் ஏற்படும் மின் சுற்று குறுக்கு மின் சுற்று. வெல்டிங் செய்தல் குறுக்கு மின் சுற்றின் விளைவாக உருவாகும் வெப்பத்தின் நடைமுறை பயன்பாடே ஆகும். வெல்டிங் செய்தல் குறுக்கு மின் சுற்று அப்படிங்கிறதையும் அன்லைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்பு கம்மி தான், இருந்தாலும் தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் இன்சுலேட்டரை பற்றி கொடுத்துருக்காங்க. காப்பான்கள்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணாது, கரண்ட்டை வந்து கடத்தாது ஓகேவா, நல்ல ஒரு கடத்தியே கிடையாது. ஏன்னா அதனால தான் அதுதானே வேணும். நம்ம ஹை வோல்டேஜ் லைன்லலாம் பார்த்துருக்கலாம், இந்த ப்ரௌன் கலரில் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் இன்சுலேட்டர் தான், காப்பான். அதுமாதிரி தாமிரத்தால் ஆன மின்கடத்திகள் மிக குறைந்த மின்தடையை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தாமிர கம்பிகள் வந்து நம்ம வீட்டில் அந்த கனெக்ஷனுக்காக அந்த ஒயரில் யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இந்த பொருட்கள் பொதுவாக எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஒயர் எப்படி இருக்குது, நெகிழ்வான பிளாஸ்டிக்கால் செய்யப்படுகின்றன ஓகேவா. அவ்வளோதான் இந்த யூனிட்டுன்றது, வேறு எதுவும் இதில் கிடையாது அப்படின்றதையும் தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி சிம் கார்டுகள், கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகள் எதனால் உருவாக்கப்பட்டுள்ளன என உனக்கு தெரியுமா? அந்த பின்னாடி சிப்பு மாதிரி வச்சு நோண்டு வச்சுருப்பாங்கள்ல, அதுதான் சிம் கார்டுகள், கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தப்படும் சிப்புகளானது சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் போன்ற குறை கடத்திகளால் ஆக்கப்பட்டிருக்கும். முக்கியமான கொஸ்டின், சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம்லாம் வந்து குறை கடத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மின்னோட்டத்தின் விளைவு என்னென்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வெப்ப விளைவு, அதேமாரி காந்த விளைவு, வேதி விளைவு. வெப்ப விளைவு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஒரு கம்பியின் வழியாக மின்னோட்டம் பாயும்போது மின்னாற்றலானது வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. வெப்பமூட்டும் சாதனங்களில் பயன்படுத்தப்படும் பொருளானது அதிக உருகு நிலை கொண்டது ஆகும் ஓகேவா. நிக்ரோம் அவ்வகையான பொருளுக்கு எடுத்துக்காட்டு. நிக்ரோம்னா என்ன, நிக்ரோம் அப்படின்றது நிக்கல், இரும்பு, குரோமியம் ஓகேவா, அதுதான் நிக்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அதிகமான உருகு நிலை கொண்டது. அதெல்லாம் வெப்ப விளைவு தான். வெப்பத்தை ஏற்படுத்தினது இது கரண்ட்டு தான் ஓகேவா, மின்னோட்டம் தான். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வெப்பத்தை உருவாக்கும் நிக்ரோமானது மின்காப்பு பொருளால் சூழப்பட்டுள்ளது. இந்த இது தானே தண்ணியை வந்து சுட வச்சு குடிக்கிற இந்த மிஷின்ஸு, ஸோ இதுக்கெல்லாம் வந்து பயன்படும். அதேமாதிரி மின்னோட்டத்தின் விளைவினால் வெப்பம் உருவாக்கப்படும் நிகழ்வு மின்னோட்டத்தின் வெப்ப விளைவுன்னு அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி மின் உருகி, இந்த வீட்டில் ஃபியூஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பீங்கானால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது உள்ளே இருக்கக்கூடிய அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மின் உருகி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அவுட்ரு வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே பீங்கானால் இருக்கும். அது உள்ளே இருக்கிறது தான் மின் உருகு இழை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா. அதிகமாக பலு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓவர் வோல்டேஜ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உருகி போய் வீட்டில் கரண்ட்டு கட் ஆகிடுதுல்ல, அதுதான் ஓகேவா. அதுவே தேவையான அளவு வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓவர் வோல்டேஜ் வந்துச்சுன்னா அப்படியே கட் ஆகிடும். அதனால் கரண்ட்லாம் வீட்டில் கட் ஆகுதுல, திடீர்னு ஓவர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாங்களோ அதுதான். அதுமாரி குறுக்கு சுற்று துண்டிப்பான் ஓகே, இதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. மின்னோட்டத்தின் காந்த விளைவு. காந்த விளைவு மின்னோட்டத்தின் மற்றொரு விளைவு ஆகும். 1819ஆம் ஆண்டு ஹான்ஸ் கிறிஸ்டியன் என்பவர் மின்னோட்டத்தின் காந்த விளைவை விளக்கியிருக்காராம். அப்போ மின்னோட்டத்தின் காந்த விளைவை விளக்கியவர் யார் அப்படின்னா ஹான்ஸ் கிறிஸ்டியன் அப்படிங்கிறவர் தான் விளக்கியிருக்காரு ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இந்த யூனிட்டுங்கிறது. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு யூனிட்டோட, வேறு அடுத்த ஒரு 2 பாடங்களோட சந்திக்கலாம். தேங்க்யூ.